மாநில நல்லாசிரியர் விருது பள்ளி ஆசிரியர்களின் ஒருங்கிணைந்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு. நெல்லை ஜெயேந்திரா பள்ளி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் பெருமிதம். மாநில நல்லாசிரியர் விருது தனக்கு கிடைத்தது 1990ஆம் ஆண்டு முதல் மேற்கொண்ட உழைப்பு, பள்ளி ஆசிரியர் ஒருங்கிணைந்த உழைப்பு மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கு கிடைத்த பரிசு என பாளையங்கோட்டை ஜெயேந்திரா பள்ளி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி தலைமை ஆசிரியை ஜெயந்தி ஜெயேந்திரன் நடப்பு கல்வியாண்டில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதுக்கு அறிவிக்கப்பட்டு சென்னையில் நடைபெற்ற விழாவில் விருது பெற்று திரும்பியுள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: நான் இந்த பள்ளியில் 1990ஆம் ஆண்டு முதல் 3ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியராக எனது ஆசிரியர் பணியை தொடங்கினேன். தொடர்ந்து மேற்கொண்ட உழைப்புக்கு பலனாக உதவி முதல்வர் மற்றும் முதல்வராக பொறுப்பேற்றேன். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடந்த விழாவில் எனக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்து இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. பள்ளியின் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரின் உழைப்பு, பள்ளி மாணவர்கள் நலனுக்காக அவர்கள் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு போன்ற காரணங்களால் இந்த உயர்ந்த பரிசு கிடைத்துள்ளது. இங்கு பயின்ற பல முன்னாள் மாணவர்களின் மகன்கள், பேரன்கள் இங்கு பயில்வது இந்த பள்ளிக்கு பெருமையாக உள்ளது. இந்த விருது கிடைப்பதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றார். பேட்டியின் போது பள்ளி தாளாளர் ஜெயேந்திரன் மணி உடனிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சந்தோஷமான தருணம். ஒரு நீண்ட உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக, ஒரு பரிசாக இதை நாங்கள் கருதுகிறோம். 1990ஆம் ஆண்டு இதே பள்ளியில் அவர்கள் ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்தார்கள். அன்றே அவர்கள் என்ஃபில் முடித்திருந்தாலும் கூட, அதாவது அது அன்றைய தேதியில் ஒரு யூஜிசி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட இந்த பள்ளியில் 3ஆம் வகுப்பில் பாடம் எடுக்க தொடங்கினார்கள். பிறகு 2005ஆம் ஆண்டு முதல் அவர்கள் இங்கே பிரின்சிபலாக பணியாற்றுகிறார்கள். இது ஒரு மனநிறைவான இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் விட நாங்கள் மதிப்பது ஹவு தி ஸ்கூல் இஸ் சர்விங் தி சொசைட்டி. எத்தனை பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்லொழுக்கத்தை கற்று ஒரு உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்பதிலேயே குறியாக மிக தீவிரமாக பணியாற்றியவர் அவர். அவர்களுக்கு கிடைத்த இந்த பாராட்டினை நாங்கள் எங்கள் பள்ளி கிடைத்த பாராட்டினாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே இந்த விருது கிடைத்தது என்பது ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. ஆனால் இந்த விருது இந்த பள்ளியில் 35 ஆண்டுகளாக 1990லேருந்து இன்றைக்கி முடிய 35 இயர்ஸ். 1990 ஜான்வரியில் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சராக ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி 3rd ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் டீச்சர், 3rd, 5th, 6th இங்கிலீஷ் எடுத்து 2nd ஸ்டாண்டர்டோட சோஷியல் டீச்சராக இருந்து கேஜி கிளாஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிய ஒவ்வொரு படியாக நேர டைரெக்டாக அந்த பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வரல. டீச்சராக இருந்து, ப்ரைமரி கோஆர்டினேட்டராக இருந்து, மிடில் கிளாஸ் அந்த 6th-லேருந்து 9th முடிய உள்ள கிளாஸஸ்க்கெலாம் இன்சார்ஜாக இருந்து, வைஸ் பிரின்சிபலாக இருந்து, பிரின்சிபலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 35 வருட இந்த அனுபவம் இருக்குது. இது எல்லா டீச்சர்ஸும், நான் டீச்சராக இருக்கும்போது எனக்கு கலீகாக இருந்தவங்க, நான் வைஸ் பிரின்சிபலாக இருக்கும்போது என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க, இப்போ என் கூட இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ்க்கும் இந்த விருது அவங்க எல்லோருடைய ஒருமுகமான அந்த உழைப்பிற்கு இன்றைக்கி கிடைத்த பரிசு தான் இது.
அவங்க எல்லார் சார்பிலும் தான் நான் இந்த பரிசை வாங்கினேன். I dedicate this award to all the teacher community who have travelled with me from the year 1990 to this day and in the coming days also. அதே மாதிரி இங்கே உள்ள சில்ட்ரன் பேரண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற மரியாதை, இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கே தெரியும், we'll give lot of importance for discipline. Discipline comes first, values comes first, then the academic support. ஸோ இது எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபலோட அவங்க ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணி இவங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நம்பிட்டுருக்காங்க. அதோட சக்ஸஸ் தான் இன்னைக்கு. இன்னும் மேலும் நான் சொல்லணுன்னா, நான் ரொம்ப நான் வந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தவ கிடையாது. நான் என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஸ்டடிட் இன் சாரட்டகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்புறம் சாரட்டகர் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணினேன். தென் எம்ஏ இங்கிலீஷ் சாரட்டகர் காலேஜிலே பண்ணினேன். எம்ஃபில் இங்கிலீஷ் இப்போ இருக்கிற அந்த எம்ஃபில் டிபார்ட்மெண்ட் வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜான்ஸ் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் சென்டராக நடத்தினாங்க. அதில் நான் வந்து எம்ஃபில் பண்ணினேன். எம்ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் பண்ணினேன். அந்த பிஎட் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் தான், அந்த முடிக்கிற தருவாயில் தான் நான் இந்த ஜெயந்திரா ஸ்கூலில் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி ஐ ஜாயின்ட் இன் தி ஸ்கூல். ஸோ அப்போ வந்து எல்லாமே இந்த ஸ்கூலில் வந்து புதுசு. ஆனால் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் சார் என்னுடைய ஃபாதர் இல்லா, அப்போ வந்து நான் டீச்சராக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஐ ஜாயின் இன் தி ஸ்கூல் இன் 90 ஆஸ் ஏ டீச்சர். நான் எனக்கும் மிஸ்டர் நம்ம கரஸ்பாண்டன்ட் சாருக்கும் 93 மேலே தான் மேரேஜ். ஸோ அந்த 3 வருஷத்தில் நான் ஒரு சாதாரண டீச்சராக இந்த ஸ்கூலோட எல்லா சட்டத்திட்டங்கள், அவங்க பண்ணின நிறைய ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் த ஸ்கூல், அது எல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் சாரும் கரஸ்பாண்டன்ட் மேடமும் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள் மாதிரி. நான் அந்த டீச்சராக இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கும்போது அவங்கள பார்த்து நிறைய யோசிச்சிருக்கேன். நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணினால தான் இந்த வேல்யூஸுக்கெல்லாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன லெவல்லேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூல் வந்து 3 ஸ்கூலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக இருக்கும்போது நான் இதோட ஜாயின் பண்ணினேன். அந்த சமயத்துலேயும் இந்த ஸ்கூலோட பிரசிடெண்ட் வாஸ் அ ரிட்டையர்டு சேர்மன் ஆஃப் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு. அந்த மேடம் 2 பேரும் வந்து வேல்யூஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, டிசிப்ளினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நானும் சாரும் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட ஸ்கூலில் வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் நடக்க விடவே மாட்டோம். எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம். அது வந்து அவங்க 2 பேர்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. அவங்க வந்து நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய தட் இஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கெலாம் தே ஹவ் கிராஸ்டு 65. அப்படி இருந்தால் கூட ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேயோ ஸ்கூல் டேயோ அவங்க நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு பிட்டு துணி வாங்கணும், ட்ரெஸ் தைக்கனா கூட அவங்க இந்த காஸ்ட்யூம் இப்படி தான் போடணும்பாங்க. இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மேடம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இங்கெல்லாம் கொடி சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மதுரையில் போய் கொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன விஷயங்கள் வந்து நான் டீச்சராக இருந்து இந்த ஸ்கூல்லேருந்து கற்றுண்டது. ஸோ நான் என்றைக்கு ஒரு படியாக நான் ஏறி வரும்பொழுது அவங்க செட் பண்ணின கோல்ஸ் அதைத்தான் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த ஸ்கூல் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ என்றைக்குமே என்னோட ரொம்ப இன்ஸ்பிரேஷன்ங்கிறது இந்த ஸ்கூலோட பிரசிடெண்ட்டும் கரஸ்பாண்டன்ட் சார், ப்ளஸ் நம்மளுடைய ஜெயேந்திரன் சாரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் நிறைய அவரோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்க. ஜெயேந்திரன் சார் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இந்த ஸ்கூலுக்கு வந்து கிடச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. நீங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட வந்து A to Z என்ன பேசினாலும் விதின் அ மினிட் அதை பற்றி அவர் பெரிய ஒரு லெக்சர் கொடுப்பார். அதை மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு அகாடமிக் சப்போர்ட் இந்த ஸ்கூல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இது. அண்டு இனிஷியலாக நான் அவரோட பழகும்போது பார்த்துருக்கேன்,
ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனாலோ ஒரு ஷாப்பிங்க்கு போனாலோ அங்குள்ள ஃப்ளோர் அந்த ஸ்க்ரீன் அதெல்லாம் கூட பார்ப்பார். எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து யூஸ் ஆகும், எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரல, எதை பார்த்தாலும் அது அந்த ஸ்கூலோட கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் நான் கற்றுன்றது. இன்னைக்குள்ள இந்த சக்ஸஸ்ங்கிறது ஃபவுண்டர் பிரசிடெண்ட் கரஸ்பாண்டன்ட் சார், மிஸ்டர் ஜெயேந்திரன் அண்ட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்த ஹையஸ்ட் சப்போர்ட் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.